வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன். பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனாரின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு புழல் அடுத்த காவாங்கரை நல்லழகு பாலிடெக்னிக் வளாகத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. பத்திரிகை, கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், தொழில், சமூக பணி என பல துறைகளில் கோலேச்சியவர் டாக்டர் சிவந்தி ஆதித்தன் என புகழாரம். குரங்கு கூண்டில் சிக்கியது போல மாணவர்கள் மொபைல் போனில் சிக்காமல் வெளியே வர வேண்டும் என உயர் நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா பேச்சு. சென்னை புழல் காவாங்கரையில் உள்ள நல்லழகு பாலிடெக்னிக் கல்லூரியில் பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனாரின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு முப்பெரும் விழா சென்னை வாழ் நாடார்கள் சங்க தலைவரும் காமராஜர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை தலைவருமான டி தங்கமுத்து தலைமையில் நடைபெற்றது. ஸ்ரீ நல்லழகு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் ஜே ஜான்சிராணி வரவேற்புரையாற்றினார். சென்னை வாழ் நாடார்கள் சங்கம் முன்னாள் தலைவர் பி சின்னமணி, நாடார் அறக்கட்டளை உறுப்பினர் எஸ் கணேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆவடி வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவர் துரைராஜன், ராஜா அண்ணாமலைபுரம் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவர் கே செல்வம், சன் இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாக இயக்குனர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா, மாநில அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழாவாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வருகை புரிந்த உயர் நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திராவிற்கு மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா, தொழிலை ஆரம்பிக்கும் போது ₹1 மட்டுமே வைத்திருந்ததாகவும், இந்த ஊருக்கு வந்தபோது அவர் படிக்கவில்லை எனவும், ஆனால் மாணவர்களாகிய உங்களுக்கு படிக்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். பத்திரிகை, கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், தொழில், சமூக பணி என பல துறைகளில் கோலேச்சியவர் டாக்டர் சிவந்தி ஆதித்தன் என புகழாரம் சூட்டினார். சீபா ஆதித்தனார் வயதில் மூத்தவராக இருந்தாலும் அனைவரையும் மரியாதையுடன் அழைத்து பேசுவார் என்றும், உடல்நிலை சரியில்லாத போதிலும் மிடுக்காக உடை உடுத்துவார் எனவும், தொழிலாளர்களுடன் அன்புடன் நடந்து கொள்வார் எனவும், ஆண்டுக்கு ஒரு நாள் விழாவில் கலந்து கொள்வார் என்றார். யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பது அவர் கேட்காமலே செய்து தருவார் எனவும், நல்ல ஆசிரியர் விதைக்கும் விதை மாணவனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது என்றும், பெற்றோரை விட மாணவர்கள் ஆசிரியருடன் செலவிடும் நேரம் அதிகமாகவும், யார் யாருக்கு என்ன தேவை என்பது அவர்கள் கேட்காமலேயே செய்து தருவார் எனவும், நல்ல ஆசிரியர் விதைக்கும் விதை மாணவனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது என்றும், பெற்றோரை விட மாணவர்கள் ஆசிரியருடன் செலவிடும் நேரம் அதிகமானது எனவும், பறவைகள் பறக்கும் விதத்தை பள்ளிக்கு வெளியே அழைத்து சென்று ஆசிரியர் ஒருவர் பயிற்சி அளித்ததாலேயே அப்துல் கலாம் ராக்கெட் மனிதனாக உயர்ந்தார் என தெரிவித்தார். மாதம் ஒரு நாள் இலக்கிய நயத்தையும் பேச்சாற்றலை வளர்க்கும் வகையில் போட்டிகளை நடத்த வேண்டும் என அப்போது ஆசிரியர்களிடம் வேண்டுகோள் வைத்தார். கை மட்டுமே உள்ளே செல்லும் வகையில் கூண்டுகளை அமைத்து குரங்குகளை பிடிப்பர் என்றும், இதுபோல மாணவர்கள் இன்டர்நெட், வீடியோ கேம், மொபைல் போனில் இருந்து வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டுள்ளீர்கள் என்றும், குரங்கு கூண்டில் சிக்கியது போல மாணவர்கள் மொபைல் போனில் சிக்காமல் வெளியே வர வேண்டும் என உயர் நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை வாழ் நாடார்கள் சங்கத்தின் செயலாளர் ஆர் செல்வகுமார், பொருளாளர் கே எம் செல்லதுரை உள்ளிட்ட நிர்வாகிகள், சிவந்தி ஆதித்தனார் பள்ளியின் நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் எச் ராஜராஜேஸ்வரி நன்றி உரையாற்றினார்.
பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களின் 90வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மனிதரை குறித்து நாம் சிறப்பாக ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், அவர் ஒரு துறையில் அல்ல, பத்திரிகை, கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், தொழில் ஒரு தொழில் இல்ல, பலவிதமான தொழிலை நடத்தி சிறந்து விளங்கிய, சொன்னதை போல அவருடைய முதல் குணம் சமூக பணிகள், விளையாட்டுத் துறையில் அவர் செய்த பங்களிப்புகள் அனைத்தும் அவர் மறைந்து பல ஆண்டுகளுக்கு பின்பு கூட நமது கண்முன் உயிர்ப்புடன் நிற்கின்றன. என்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக சொல்ல வேண்டும் என்றால், எனது தந்தையார் அவர்களும் அவர்கள் தந்தையார் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் நடத்திய ஆதித்தனார் கல்லூரியில் ஒரு பேராசிரியராக பணியாற்றியவர். ஆகவே அவரை நான் சீபா ஆதித்தனார் அவர்களை அருகிலிருந்து பார்க்கின்ற வாய்ப்புகள் பலமுறை பெற்றிருந்தாலும் ஒரு தடவை அவரை நேரில் சந்தித்திருக்கின்றேன். அவரை பார்ப்பதே அந்த நான் பார்த்த காலத்தில் எப்பொழுதும் ஒரு சிரித்த முகத்துடன், புன்முறுவலுடன், நான் எனக்கும் அவருக்கும் பல வயது வித்தியாசம் என்றாலும் மரியாதையுடன் அழைத்து என்னை பேசக்கூடிய ஒரு நல்ல பங்காளர் அவர்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவரிடம் வேலை பார்த்தவர்களாக இருந்தாலும் சரி, அவரிடம் பணியாற்றிய ஒரு டாக்டர் அவர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் சொன்னார், நான் அவருடைய டாக்டராக தான் அவரிடம் பணியாற்றி கொண்டிருந்தேன். ஆனாலும் என்னை பார்க்க வேண்டும் என்றால் நான் ஒரு வீட்டிற்கு சென்றேன் என்றால் அவரை சாதாரணமாக நீங்கள் லுங்கி சட்டையில் பார்க்க முடியாது. ஒரு மனிதரை மதிப்பதற்காக எப்படி வருவாராம், சிறந்த முறையில் அவர் உடையை அணிந்து கொண்டுதான், அவர் உடல் சரியில்லாமல் இருந்தால் கூட சேவ் பண்ணி கொண்டுதான் வருவாராம். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர் அவர்கள். நான் அவரை பற்றி பல விஷயங்கள் கேள்விப்பட்டு, அவர் தொழிலாளர்களும் கூட அன்புடன் நடந்து கொள்ளக்கூடியவர். அவர் வருடத்தில் ஒரு நாள் அவருடன் பணியாற்றிய தொழிலாளர்களுடன் கொண்டாடுவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு முன்பாக யாராருக்கு என்ன தேவை என்பதை அவர்களுடன் பணியாற்றுவதற்காக தெரிந்து கொண்டு அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அந்த உதவிகளை செய்யக்கூடியவர். அது மட்டுமல்ல, நான் சேர்ந்த ஒரு பகுதி ஆறுமணேரி என்ற ஒரு வீரபாண்டியன் மன்ன திருச்செந்தூருக்கு அருகே உள்ள ஒரு, இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு ஊர்ல இருந்து வந்தவனா. அது நீங்கள்லாம் இப்ப சிட்டி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் புழல் சென்னைக்கு வெளியே இருந்தாலும் இன்று ஒரு நகரமாக மாறிவிட்டது. நீங்கள் எல்லாம் சிட்டியை சேர்ந்தவர்கள். அந்த பகுதியை சேர்ந்த முத்துகிருஷ்ணாபுரம் என்ற பகுதியை சேர்ந்தவர்கள் அங்கே ஒரு கோயில் ஒன்று கட்டி அந்த கோவிலுக்கு அவரை வர வைக்க வேண்டும். அவர் பல அலுவலர்களுக்கு மத்தியிலே அவரை வர வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவரிடம் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவரும் வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அவரிடம் ஒரு நல்ல குணம் என்றால், எந்த இடத்துக்கு சென்றாலும் ஏதோ தன்னை அழைத்தது என்று நினைக்காமல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மனிதர் அவர். அப்போது அவர் அந்த பகுதியை சேர்ந்தவரிடம் சொன்னாராம், நான் உங்கள் ஊருக்கு வருகிறேன், நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய என்னை நீங்க அனுமதிப்பீர்களா என்று கேட்டார். அந்த குணம் நாம் நினைப்போம், ஒருத்தர் நம்ம உதவி கேட்டுதான் வந்திருக்கிறார், அவனுக்கு உதவி செய்வது நம்ம ஒரு சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அவர் அதை எப்படி எடுத்துக்கொண்டார் என்றால், உங்களுக்கு உதவி செய்வதற்கு, அதாவது அந்த உதவியை பெற்றுக் கொள்பவர்கள் கூட மனம் கோணாதபடி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அப்படி ஒரு கேட்கின்ற ஒரு மாமனிதர் அவர். இந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய பேரில் நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர்கள் இங்கே நம் மத்தியில் உள்ளார்கள். இப்போது ஆசிரியர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நல்ல ஆசிரியர் விதைக்கும் விதை ஒரு மாணவனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கிணங்க நமது பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக என்று சொல்ல மாட்டேன், பேசிய ஒரு சகோதரர் சொன்னால், நீங்கள் பெற்றோருடன் செலவிடும் நேரம் கூட 4 மணி நேரம் தான், ஆனால் அதிகப்படியான நேரம் உங்கள் ஆசிரியர்களுடன் தான் செலவிடுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களையும், விளையாட்டு வீரர்களையும், சாதனையாளர்களையும், விஞ்ஞானிகளையும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவது உங்களுடைய ஆசிரியர்கள் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்று பேசும்பொழுது டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள் என்று கூறினார்கள். ஒரு சிறப்பு. நான் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களிடம் சொல்லியாகிறேன். அப்துல் கலாம் அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார் யாருக்கா தெரியுமா? ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துக்கு இன்னைக்கு போனா கூட
பல மணி நேரம் ஆகின்ற ஒரு இடம். நாங்களாம் எங்க ஊர்ல இருந்து இன்னைக்கு வந்து பஸ்ல ரொம்ப வேகமா போகுது, ஒரு 8-6 மணி நேரம் 8 மணி நேரத்துல அல்லது பிளைட்ல போயிடலாம். நாங்கள்லாம் என் வயதுக்கு எங்கள் ஊரிலிருந்து நாங்கள் கிளம்பி சென்னைக்கு வர வேண்டும் என்றால் மதியம் 1 மணிக்கு கிளம்ப வேண்டும். 1 மணிக்கு கிளம்பினோம் என்றால் நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ரயில் உண்டு. 9 மணி காலையில் 9 மணிக்கு தான் வந்து நாங்கள் சேருவோம். அதுவும் பாதி தூரம் நாங்கள் கறி வண்டியில் வரணும். இந்த பழைய ஸ்டீம் இன்ஜின் இருப்பாரு, அதுல வரணும். வெள்ளச்சட்டை போட்டு வந்தா ஃபுல்லா எல்லாம் கருப்பாங்க. அதே போல ராமேஸ்வரம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வந்த ஒரு மனிதர் தான் அப்துல் கலாம். அவர் வந்து ஒரு நாள் வந்து அவங்க ஆசிரியர்கிட்ட கேட்டாராம், பறவைகள் பறக்கும் விதத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப ஒரு விந்தையாக இருந்தது. பறக்க வேண்டும், அவருக்கு ஒரு ஆசை, மாணவனாக பறக்க வேண்டும், பறவைகள் எப்படி இருக்கின்றன, தான் ஒரு ராக்கெட் மனிதர், ராக்கெட் எப்படி போகுது, இது போன்று ஒவ்வொரு கேள்விகள் இருந்தார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தவர் யார் என்றால் அவருக்கு ஆசிரியராக இருந்த ஒருத்தர் தான். சாதாரண அந்த ஆசிரியர் யாருக்கும் தெரியாது. அந்த ஆசிரியர் யார் என்று தெரியாது. அப்துல் கலாமை கேட்பீங்க, அந்த ஆசிரியர் யார், எனக்கு அவர் பேர் கூட எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஆசிரியர் தான் அப்துல் கலாமை பள்ளிக்கு வெளியே கொண்டு சென்று பறவைகள் பறக்கும் விதத்தை பற்றி அவருக்கு விளக்கமாக சொன்னியதன் காரணமாக அவருக்கு அந்த ராக்கெட் மனிதனாக ராக்கெட்டை கண்டுபிடிக்க வேண்டும், விமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு ராக்கெட் மனிதனாக மட்டுமல்லாமல் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே மாறினார். அதற்கெல்லாம் நீங்க நினைக்கலாம், நீங்க நம்ம டீச்சர் எல்லாம் சாதாரணமானவர் தானே என்று நினைக்கலாம். நான் இன்றைக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் 80 வயது 85 வயது 90 வயதில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், உயிருடன் இருக்கிறார்கள். நான் அவர்களை ஊருக்கு செல்லும் பொழுது இன்னும் நான் படித்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல் 40-45 ஆண்டுகளுக்கு மேலான பின் அந்த ஆசிரியர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இன்றைக்கும் சொல்ல முடியும், நான் இந்த இடத்தில் நிற்பதற்கு முக்கியமான பங்கு வகித்தது இறைவனுக்கு அடுத்தபடியாக என்னுடைய ஆசிரியர்கள் என்பதை பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய தந்தை ஒரு ஆசிரியர் என்பதையும் இந்த நேரத்திலே பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். இன்று விருது பெறும் ஆசிரியர்கள் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அதே போல டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் பெயரில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் என் இதயம் கழிந்த வாழ்த்துக்கள். எத்தனை பேர் நீங்க வந்து குரங்காட்டிலாம் பார்த்துருக்கீங்க? உங்க காலத்துல குரங்காட்டிலாம் கிடையாது. எங்க காலத்துல வந்து குரங்காட்டிகள் உண்டு. அவங்க குரங்கு எடுத்துட்டு வந்து தெருவா வருவாங்க, குரங்கை வைத்து வித்தை காட்டி அந்த குரங்கை வச்சு அவங்க அது பணம் சம்பாதிப்பாங்க, இந்த குரங்கை காட்டுகின்ற வித்தைகளை வைத்து. இப்ப உங்களுக்கு பலவிதமான பொழுதுபோக்குகள் இருக்கு. எங்களுக்கு அந்த காலத்தில் இப்படிப்பட்ட பொழுதுபோக்குகள் குரங்காட்டி. அந்த இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து வனத்துறை அரசு சட்டங்கள் வந்து இந்த மாதிரி குரங்கை பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, பிடிக்க முடியல. அந்த காலத்தில் இந்த குரங்காட்டிகள் வந்து எப்படி குரங்கை பிடிப்பாங்க அப்படின்னா, சில கூண்டுகள் வைத்திருப்பாங்க. அந்த கூண்டுல வந்து கை மட்டும் உள்ள போற மாதிரி சில கூண்டுகள் இருக்குமா, அந்த கூண்டுக்குள்ள அந்த குரங்குகளுக்கு விருப்பமான வேர்க்கடலை, குரங்குகளுக்கு விருப்பமான பழங்களை வச்சிருவாங்க. இந்த குரங்கு என்ன பண்ணுமா, கையை உள்ள விட்டு அப்படியே வந்து அந்த பழங்களையும் வேர்க்கடலையும் கையில் எடுத்துருமா. எடுத்த பின்னால அந்த கை வெளியே வராது. அந்த கை உள்ள வந்து கை சும்மா இருந்தா இப்படி வந்துடும். கை இந்த பழத்தையும் வேர்க்கடலையும் எடுத்த உடனே கையை விடாது. இந்த குரங்கு இப்படி பிடிச்ச உடனே அந்த கை வெளியில வராது. அப்படியே ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அந்த பழத்தை விடுவதற்கு மனசு இருக்காதுன்னா அந்த பழத்தை உள்ள வச்சு அப்படியே பிடிக்க வெளியில வர முடியாதுனாலும் அப்படியே சோர்ந்து போய் குரங்கு இருக்கிற நேரத்துல குரங்காட்டிகள் வந்து அந்த குரங்குகளை பிடிச்சு போயிடுவாங்க. இப்படித்தான் மாணவர்களாகிய நீங்களும் மொபைல் போன் மற்றும் இன்டர்நெட் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு வந்து இன்னைக்கு சயின்டிபிக் இம்ப்ரூவ்மெண்ட் காலகட்டத்தில் அரசியல் நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்ததன் காரணமாக வர வேண்டியது நல்லதுதான். நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியதற்காக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக் கொள்கிறேன், நல்லா கேட்டுக்கிறீங்க. அந்த குரங்கை போல நீங்களும் இன்டர்நெட் இந்த மாதிரியான வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் சிக்கிக்கொண்டு நான் சொன்ன ஒரு கருத்து நல்லா கேட்டுக்கிறீங்க. அதெல்லாம் தேவைதான். பழங்கள், கடலை, வேர்க்கடலாம் தேவைதான். ஆனால் அந்த குரங்கை போல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடக்கூடாது.
எதுவும் மிதமாக உபயோகிப்போம். ஒரு சில மாணவர்கள் தான் பரிசு பெற்றிருக்கிறீங்க. என்னுடைய ஆசை எல்லாம் அடுத்த முறை வரும்போது நீங்கள் மாநில அளவில் மட்டுமல்ல தேசிய அளவிலும் பல பரிசுகளை பெற வேண்டும் என்று வாய்ப்பளித்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.